வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 3rd June உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. நிப்ட் இன் தி பட் போத் சப்ளை அண்ட் டிமாண்ட் சைட்ஸ் ஆஃப் பேபி டிராஃபிக்கிங் நீட் டு பி ஸ்டாப்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக தெலுங்கானா போலீஸ் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இன்டர்ஸ்டேட் பேபி ஸ்மக்லிங் ராக்கெட்டை வந்துட்டு பஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டர்ஸ்டேட் கேங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ டெல்லி அண்ட் புனேல இருந்து சில்ட்ரனை ஸ்மகிள் பண்ணி தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டிவ் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 பேபிஸை வந்துட்டு ஸ்மகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேஜரான ரீசன் என்ன அப்படின்னா பாவர்ட்டி ஆஃப் தி பயாலாஜிக்கல் பேரண்ட். அதாவது ஃபர்தராக அந்த குழந்தைய வந்துட்டு வளர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மினிமல் சம்முக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைய கொடுத்துட்றாங்க ஃபார் சேல். ஸோ இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்து நிறைய குழந்தைங்களை வந்துட்டு ஸ்மகிள் பண்ணுறாங்க. ஸோ சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டிஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப லேக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரியில் அடாப்ஷனை நம்ம வந்துட்டு ஃபார்மலாக நம்ம பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு 2 to 4 years வரைக்கும் வந்துட்டு ஆகும் அந்த ஒரு லீகல் ப்ராசஸ். ஸோ அதாவது சில்ட்ரன் இல்லாத அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ லாங்காக வந்துட்டு லீகல் ப்ராசஸ்க்கு வெயிட் பண்ணணுமா அப்படின்ற அந்த ஒரு ஏர்ஜ்னாலேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்மகிள்டு பேபிஸை அவங்களும் வந்துட்டு பணம் கொடுத்து வாங்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியாவில் இப்போ லீகலாக காராக வந்துட்டு அடாப்ஷன் ப்ராசஸை பார்த்துக்கிறாங்க. இப்போது 2 yearsக்கு கம்மியாக இருக்கக்கூடிய சைல்டு வந்து வேணும் அப்படின்னா அந்த ப்ராஸ்பெக்டிவ் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 2 to 4 years வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறையா மெஷர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பாவர்ட்டி ரிடக்ஷன் மெஷர்ஸ் வந்துட்டு எடுக்கணும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமங் தி யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அடாப்ஷனை நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இன்னொரு மெயின் ரீசன் அடாப்ஷன் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ப்ராஸ்பெக்டிவ் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி அந்த ஒரு ஏஜில் குழந்தைங்க வந்துட்டு அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. ஸோ தோஸ் ஹூ ஆர் புட் இன் த அடாப்ஷன் அந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஃபார்ஸ்டேக்கன் மார்ஜினலைஸ்ட் அண்ட் ஃபர்கெட்டன். ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலில் மெஜாரிட்டேரியன் நேஷனலிசம் பற்றி பேசியிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் வந்து எலெக்ஷனில் நிற்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத தான் பேசியிருக்காங்க. ஸோ சில டேட்டா செட்ஸை தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 2019 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 115 முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் வந்து எலெக்ஷனில் நின்னாங்க. ஸோ வேற 2024 எலெக்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 78 முஸ்லிம்ஸ் மட்டும்தான் வந்துட்டு எலெக்ஷனில் நின்று இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் வைஸும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இதில் வந்துட்டு பார்ட்டி வைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2019 they have chosen 34 candidates. ஸோ இது வந்துட்டு 2019 எலெக்ஷன்ஸில். ஸோ வேற 2024 எலெக்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த நம்பர்ஸ் வந்துட்டு 19 கம்மியாக இருக்குது. அண்ட் காங்கிரஸ் பார்ட்டி பார்த்தோம் அப்படின்னா டெல்லி அண்ட் மும்பை இங்கே வந்துட்டு ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை கூட அவங்க ப்ரிஃபர் பண்ணலை. அண்ட் அடுத்து சமாஜ்வாதி பார்ட்டி. ஸோ இவங்க உத்தரப்பிரதேஷில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 62 சீட்ஸில் வெறும் 4 முஸ்லீம் கேண்டிடேட்ஸை மட்டும்தான் வந்து நிற்க வச்சுருக்காங்க. அண்ட் ராஷ்ட்ரிய ஜனதா தள் பீகாரில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 2 கேண்டிடேட்ஸை மட்டும்தான் வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வெஸ்ட் பெங்காலில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் ஸ்டேட் பாப்புலேஷனில் 27% வந்து முஸ்லிம்ஸ் தான் லிவ் பண்ணுறாங்க. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் பெங்காலில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 6 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு முஸ்லிம்ஸில் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியன் பாப்புலேஷனில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக 14% ஆஃப் தி முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அதாவது 1951 நடந்த அந்த எலெக்ஷன்ல இருந்து 2019 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டி வந்துட்டு அந்த அளவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணப்படலை. அதாவது ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1950s 2019 வரைக்குமே முஸ்லிம் கம்யூனிட்டியோடைய அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது இட் ஹாஸ் பீன் பிலோ 6% இன் தி லோக்சபா. ஸோ இதில் வந்துட்டு மெஜாரிட்டேரியன்
நேஷனலிசம் தான் வந்து நடக்குது அப்படின்றத தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் வேர்ல்டு பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் கொரியா vows to stop trash balloons after sending hundreds over border to south. ஸோ இப்போ ரீசெண்டாக நார்த் கொரியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ராஷ் ஃபில்டு பலூன்ஸை வந்துட்டு சவுத் கொரியாவுடைய அக்ராஸ் பார்டர் அவங்க வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் கொரியாவில் வந்துட்டு நிறையா பலூன்ஸ் வந்து பறக்கிறத பார்த்து மக்கள் பேனிக் ஆகியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஏதாவது நியூக்ளியர் வெப்பனாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய சஸ்பிஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் ஒன்ஸ் அந்த பலூன்ஸ் எல்லாம் லேண்ட் ஆனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அதில் வந்துட்டு ஃபுல்லாக ட்ராஷ் வந்துட்டு அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் வாஸ் ஃப்ரம் நார்த் கொரியா. ஸோ இந்த ட்ராஷில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்டாக சிகரெட் பட்ஸ் இருந்தது. அதே மாதிரி தெர் வேர் பிட்ஸ் ஆஃப் கார்ட்போர்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாஸ்டிக். ஸோ இதெல்லாம் வந்து இருந்ததா சவுத் கொரியாவுடைய மிலிட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சவுத் கொரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் தி லேட்டஸ்ட் ப்ரொவகேஷன் அண்ட் திஸ் இஸ் இர்ரேஷனல், அதுக்கப்புறம் வந்துட்டு லோ கிளாஸ் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் உங்களால் பார்க்க முடியும். அதாவது ஸோ தெர் வேர் ஃப்ளூயிங் பலூன்ஸ், அதுக்கு கீழே வந்துட்டு ட்ராஷஸ் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இமேஜில் அந்த மிலிட்ரி வந்து இந்த ட்ராஷில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ தட் வாஸ் திஸ் இமேஜ். ஸோ இது வந்துட்டு ஒரு நியூ டைப் ஆஃப் வார்ஃபேர். ஸோ இப்போ நம்மளுடைய யூபிஎஸ்சி மெயின்ஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எமர்ஜிங் டைப்ஸ் ஆஃப் வார்ஃபேர் அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சைட் பண்ணலாம். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஸ்பாட்ஸ் ஏர்லியஸ்ட் நோன் கேலக்ஸி. ஸோ வாட் அ நியூ ஸ்டடி சேஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக நாசாவுடைய ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்துட்டு ஸோ ஏர்லியஸ்ட் நோன் கேலக்ஸியை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ ஏர்லியஸ்ட் நோன் கேலக்ஸியை வந்து ஸ்பாட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து ஸ்பாட் பண்ண கேலக்ஸியோட பேர் என்ன அப்படின்னா ஜேட்ஸ் GS Z14-0. ஸோ இதுதான் அதனுடைய நேம். ஸோ இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த கொஸ்டின் வந்துட்டு 2022 மெயின்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் யுவர் போத் மெயின்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரிலிம்ஸ். ஸோ இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வெப் ஆர் JWST. ஸோ இது வந்துட்டு ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் பேஸ்ட் அப்சர்வேட்டரி. ஸோ நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு அப்சர்வேட்டரி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஸோ இந்த ஹபிளில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு அப்டேஷனாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். ஸோ இந்த டெலஸ்கோப் வந்துட்டு நாசா டிசம்பர் 2021 வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டெலஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராரெட் வேவ் லென்த்தில் அந்த இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு இந்த அப்சர்வேட்டரி வந்து அப்சர்வ் பண்ணோம். அண்ட் ஸோ இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஸ் தி டிஸ்கவரி ஆஃப் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஸோ இந்த இன்ஃப்ராரெட் அதாவது லாங்கர் வேவ் லென்த் கவரேஜ் இருக்கிறதுனால ஹபிள் டெலஸ்கோப் வந்து எடுக்க முடியாத சில அந்த அப்சர்வேஷன்ஸை கூட இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து பண்ணும். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஃபர்ஸ்ட் கேலக்சிஸ் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த அப்சர்வேஷன்ஸ் எடுத்துட்டு இது வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த கேலக்சிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் கூட பண்ணலாம். ஸோ அதாவது எப்படி வந்துட்டு கேலக்சிஸ் எப்படி எவால்வ் ஆகிருக்கு அப்படின்ற அந்த ஒரு டிஃப்ரென்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ டஸ்ட் கிளவுட்ஸுக்கு உள்ளே என்ன இருக்குன்றதை இதால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்டரி சிஸ்டம்ஸையும் இதால் வந்துட்டு அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வெப் எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏர்லியஸ்ட் கேலக்சிஸை படிக்கிறதுக்காகவும் அண்ட் ஆல்சோ டு ஸ்டடி தி சோலார் சிஸ்டம் பிளானட் சச் அஸ் மார்ஸ், ஜூபிட்டர், சர்டன், யுரேனஸ், அதுக்கப்புறம் நெப்டியூன் அண்ட் ஆல்சோ தி அதர் சேட்டிலைட். ஸோ சேட்டலைட்ஸை படிக்கிறது மட்டும் இல்லாமல் இட் வில் ஆல்சோ ஸ்டடி தி காமெட்ஸ், ஆஸ்டிராய்ட்ஸ், மைனர் பிளானட் அட் ஆர் பியாண்ட் தி ஆர்பிட் ஆஃப் மார்ஸ். ஸோ இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புடைய காம்பனன்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். மொத்தமாக இதில் வந்துட்டு 4 சயின்டிஃபிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காம்பனன்ட் என்ன அப்படின்னா நியர் இன்ஃப்ராரெட் கேமரா, செகண்ட் வந்துட்டு நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப், தேர்ட் வந்துட்டு மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ ஃபோர்த் வந்துட்டு நியர் இன்ஃப்ராரெட் இமேஜர் அண்ட் ஸ்லிட்லெஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப். ஸோ எல்லாமே வந்துட்டு இன்ஃப்ராரெட் வேவ்லென்த்தில் அப்சர்வ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த வெப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லார்ஜ் ப்ரைமரி மிரர் வந்துட்டு இருக்கும்.
ஸோ இது வந்துட்டு ஹபிள் மிரரை விட 2.5 டைம்ஸ் வந்துட்டு டயமீட்டரில் ரொம்ப பெருசு. அண்ட் த்ரூ இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸோ இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி ஏர்லியஸ்ட் கேலக்ஸீஸை படித்து இப்போ இருக்கிற கேலக்ஸீஸோட கம்பேர் பண்ணி அந்த எவல்யூஷனை நம்மளால் படிக்க முடியும். ஸோ இந்த வெப் டெலஸ்கோப் பார்த்தோம் அப்படின்னா ஏர்த்துக்கு ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ டிரான்ஸ்மிட்டர், அதுக்கப்புறம் லார்ஜ் ரேடியோ ஆண்டனா மூலியமாக அதனுடைய டேட்டாவை சென்ட் பண்ணும். ஸோ இதை வந்துட்டு பில்ட் பண்ணுறதுக்கு ஆன காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா $10 பில்லியன். ஸோ இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் லக்ராஞ்ச் பாயிண்டில் வந்துட்டு சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ மொத்தமாக ஸ்பேஸில் வந்துட்டு 5 லக்ராஞ்ச் பாயிண்ட் இருக்குது. L1, L2, L3, L4 அண்ட் L5. ஸோ நம்மளுடைய ஆதித்யா L1 மிஷன் பார்த்தோம் அப்படின்னா L1 லக்ராஞ்ச் பாயிண்டில் வந்துட்டு சிச்சுவேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த லக்ராஞ்ச் பாயிண்ட் அப்படின்றது என்னென்னா, அதாவது சன் அதுக்கப்புறம் எர்த் இதனுடைய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய 5 பாயிண்ட், அதாவது லக்ராஞ்ச் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய பாயிண்டில் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஸ்பேசஸ் வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இந்த மாதிரியான அப்சர்வேட்டரிஸ் அண்ட் சேட்டலைட்ஸை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த செகண்ட் லக்ராஞ்ச் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் நம்மளுடைய ஏர்த்லேருந்து தொலைவில் இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டெக்கன் ஹெரால்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதானி குரூப் ஃபேஸஸ் அலிகேஷன்ஸ் ஆஃப் செல்லிங் லோ கிரேட் கோல் ஆஸ் ஹை குவாலிட்டி. ஸோ அதானி குரூப் பார்த்தோம் அப்படின்னா லோ கிரேட் கோலை வந்துட்டு ஹை கிரேட் கோல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டான்ஜெட் கோக்கு அவங்க வந்துட்டு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் தே ஆர் அண்டர் கான்ட்ரவர்சி. இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த கிரேடேஷன் ஆஃப் கோல்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கோல் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கோல் கிரேட் அப்படின்றது என்னென்னா, கோல் வந்துட்டு என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் வந்துட்டு கோல் கிரேட். ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கோலுடைய அந்த ரெக்கார்ட் படி பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆர் அரவுண்ட் 17 கிரேட்ஸ் ஆஃப் கோல். ஸோ டாப் குவாலிட்டி கோல் இருக்குது, அதே மாதிரி லோ குவாலிட்டி கோல் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கோலுடைய அந்த கிரேடை இல்லைன்னா குவாலிட்டியை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா GCV, அதாவது கிராஸ் கலரோஃபிக் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதாவது 1 கிலோ கோலை நம்ம வந்துட்டு பர்ன் பண்ணும்போது எந்த அளவுக்கு கிலோ கேல்ஸ் ஆஃப் எனர்ஜி அல்லது ஹீட்டை அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் அதனுடைய குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கோல் அப்படின்றது வந்துட்டு ஃபாசில் ஃபியூவல் அப்படின்றதுனால இந்த கோலில் வந்துட்டு வெறும் கார்பன் மட்டும் இருக்காது. ஸோ அதில் வந்துட்டு ஆஷ் இருக்கும், மாய்ஸ்சர் இருக்கும், அதே மாதிரி மற்ற இன்க்ரீடியன்ஸும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு கார்பனில் வந்துட்டு ஹையர் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா அதில் வந்துட்டு அதிகமான கார்பன் கண்டென்ட் அப்படின்றது இருக்கணும். அப்போ டாப் குவாலிட்டி கோல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 கிலோ கோலை நம்ம வந்துட்டு பர்ன் பண்ணும்போது 7000 கிலோ கேல்ஸ் ஆஃப் எனர்ஜி அது வந்து ஈல்ட் பண்ணும். ஸோ வேற லோவர் குவாலிட்டி கோலை நம்ம வந்துட்டு பர்ன் பண்ணும்போது 2200 2500 கிலோ கேல்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் வந்து அது ரிலீஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம கோல் டைப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று வந்துட்டு ஆந்த்ரசைட், இன்னொன்று வந்துட்டு பிட்டுமினஸ், அடுத்து வந்துட்டு சப் பிட்டுமினஸ், அடுத்து வந்துட்டு லிக்னைட். ஸோ இப்போ ஆந்த்ரசைட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு ஹை கிரேடு கோல், அதாவது ஹையஸ்ட் ரேங்க் ஆஃப் கோல் வித் குட் குவாலிட்டி, அதுதான் வந்துட்டு ஆந்த்ரசைட். ஸோ இதில் வந்துட்டு கார்பன் கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹை பர்சன்டேஜ் இருக்கும். வெராஸ் வாலடைல் மேட்டருடைய அந்த பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ குவாலிட்டியில் அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா பிட்டுமினஸ் கோல். ஸோ இது வந்துட்டு மிடில் ரேங்க்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஹை ஹீட்டிங் வேல்யூ இருக்குது அண்ட் இது வந்துட்டு இட் இஸ் யூஸ்டு ஃபார் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டீல் மேக்கிங். ஸோ அடுத்து வந்துட்டு சப் பிட்டுமினஸ் கோல். ஸோ இதனுடைய அந்த குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா லோ டு மாடரேட் ஹீட் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு கோல். இதையும் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு லிக்னைட். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் லிக்னைட் கார்பரேஷன் வந்துட்டு இட் இஸ் இன் நெய்வேலி. ஸோ மோஸ்ட்டாக இங்கே தான் வந்துட்டு இந்த நிலக்கரியை அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு லோவஸ்ட் கிரேட் கோல். ஸோ இது வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம விட்டால் தான் இது வந்துட்டு ஒரு ஹை குவாலிட்டியாக வந்துட்டு மாறும். பட் இட் இஸ் பீன் now extracted. ஸோ இதில் தான் வந்துட்டு லீஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் வந்து இருக்குது. ஸோ லோ ஹீட்டிங் வேல்யூ இருக்குது அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட். ஸோ இந்த லிக்னைட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. நியூ ஆண்ட் ஸ்பீஷீஸ் டிஸ்கவர்ட் ஃப்ரம் சியாங் வேலி இன் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இப்போ ரீசெண்டாக ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு ஒரு நியூ ஆண்ட் ஸ்பீஷீஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கண்டுபிடிச்ச இந்த ஆண்ட் ஸ்பீஷீஸோடைய நேம் என்ன அப்படின்னா பாராட்ரிச்சைனா நீலா அப்படின்றத இதனுடைய நேம். ஸோ இந்த நியூ ஆண்ட் ஸ்பீஷீஸை எங்கேருந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய சியாங் வேலியில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆண்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு த ரேர் ஜீனஸ் பாராட்ரிச்சைனா. ஸோ இந்த ரேர் ஜீனஸை சேர்ந்த ஒரு வெரைட்டி. அண்ட் இப்போ இதுக்கு வந்துட்டு எதுக்காக நீலா அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி இதனுடைய கலர் வந்துட்டு மெட்டாலிக் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ நீலா அப்படின்றது ஸோ இந்தியன் எனி லாங்குவேஜஸில் இட் இஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ப்ளூ கலர் இல்லையா. ஸோ இதனுடைய யூனிக்கான இந்த ப்ளூ கலருக்கு நேம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீலா அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாராட்ரிச்சைனா அப்படின்ற அந்த ஒரு ஜீனஸில் வரக்கூடிய இந்த ஸ்பீஷீஸ் வந்துட்டு 121 வருடங்களில் இப்போ தான் வந்துட்டு இன்னொரு ஸ்பீஷீஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பாராட்ரிச்சைனா அசேட்டா அப்படின்ற ஒரு ஸ்பீஷீஸ் தான் வந்துட்டு இந்தியன் சப்கான்டினென்ட்டில் 1902 வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா புது ஸ்பீஷீஸை இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிபிசியில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைனா சேஸ் இட் சாங்கி 6 மிஷன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லேண்ட்ஸ் ஆன் தி மூன்ஸ் ஃபார் சைட். ஸோ இப்போ ரீசெண்டாக சைனாவுடைய ஸ்பேஸ் கிராஃப்டான சாங்இ 6 மிஷன் இது பார்த்தோம் அப்படின்னா மூனுடைய ஃபார் சைடில் இது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மிஷனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா மூனில் இருக்கக்கூடிய சாயில் அதுக்கப்புறம் ராக் சாம்பிள்ஸை இது வந்து மூனில் இருந்து அதாவது ஃபார் சைட் ஆஃப் த மூனில் இருந்து நம்மளுடைய ஏர்த்துக்கு இது வந்துட்டு ரெக்கவர் பண்ணி கொண்டு வரும். ஸோ இந்த லேண்டிங் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இட் ஹேஸ் லேண்டட் ஆன் தி ஃபார் சைட் ஆஃப் த மூன், தட் இஸ் தி சவுத் போல் ஆஃப் எய்ட்கின் பேசனில் இது வந்துட்டு லேண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மிஷன் பார்த்தோம் அப்படின்னா சைனாவுடைய சாங் மூன் எக்ஸ்ப்ளரேஷன் ப்ரோக்ராம் உடைய ஒன் ஆஃப் தி பார்ட். ஸோ சாங்கி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சைனாவுடைய மூன் காடஸ் உடைய நேம். ஸோ இந்த சாங்கி மூன் எக்ஸ்ப்ளரேஷனுக்கு கீழே இப்போ லான்ச் ஆகிருக்கிறது வந்துட்டு 6th மிஷன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏற்கனவே 5 மிஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணப்பட்ட அந்த சாங்கி 4ம் பார்த்தோம் அப்படின்னா மூனுடைய ஃபார் சைடில் தான் வந்துட்டு லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 2019 சாங்கி 4 வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னா ஸோ இட் இஸ் இன் மூன்ஸ் ஒன் கார்பன் கார்ட்டர். ஸோ இப்போ வந்துட்டு இந்த சாங்கி 6ஐயும் வந்துட்டு ஸோ ஃபார் சைட் ஆஃப் த மூனில் தான் வந்து சாஃப்ட் லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ஃபார் சைட் ஆஃப் த மூனில் எந்த கண்ட்ரியுமே வந்துட்டு சாஃப்ட் லேண்ட் பண்ணதில்லை. ஆனால் சைனா வந்துட்டு 2 தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் ஃபார் சைனா. ஸோ எதனால ஃபார் சைட் ஆஃப் த மூன் வந்துட்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் சைட் ஆஃப் த மூன் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டார்க் சைட். ஸோ ஜியாகிரஃபி நீங்கள் எல்லாமே படிக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். ஸோ மூனுடைய ஒரு சைடை மட்டும்தான் வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். பிகாஸ் மூன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டைடலி லாக்டு வித் எர்த். ஸோ அதனால அதனுடைய அந்த டார்க் சைட் ஆர் ஃபார் சைடு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி படிக்கிறதுக்காக தான் மூனுடைய அந்த ஃபார் சைடில் இது வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியர் சைடு, அதாவது நம்மளுக்கு தெரியிற சைடை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அங்கே வந்துட்டு திக்கர் க்ரஸ்ட் இருக்கும். அதே மாதிரி நியர் சைடை விட அதிகமான கிரேட்டாஸ் அங்கே இருக்கும். அண்ட் ஆல்சோ தே வில் பி ஃபியூவர் பிளெயின்ஸ் வேர் லாவா ஒன்ஸ் ஃப்ளோடு. ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன்னால தான் மூணில் இருக்கக்கூடிய ஃபார் சைடை சயின்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபார் சைடில் இருக்கக்கூடிய அந்த சாம்பிளை படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்க போகுது அப்படின்னா இந்த சாம்பிள்ஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஸோ இது வந்து எப்படி மூன் வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்ற அந்த ஒரு டேட்டாவை நம்மளால் வந்து இதுலேருந்து எடுக்க முடியும். அதே மாதிரி நியர் சைட்லேருந்து இது எந்த அளவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபார் சைடில் நிறையா மினரல்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறத நம்பப்படுது. ஸோ இப்போ நம்ம சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா இது எந்த லெவலில் ட்ரூ அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சாங்கி 6 பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சாங்கி 6 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூனுடைய சவுத் போல் எய்ட்கின் பேசனில் இது வந்துட்டு சாஃப்ட் லேண்ட் ஆகிருக்கு.
ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹியூமன் சாம்பிளிங் அண்ட் ரிட்டன் மிஷன் ஃப்ரம் தி ஃபார் சைட் ஆஃப் தி மூன். ஸோ இதை லான்ச் பண்ண ராக்கெட் பார்த்தோம் அப்படின்னா சைனாவுடைய லாங் மார்ச் 5 ராக்கெட். ஸோ இது எங்கேருந்து லான்ச் ஆகிருக்கு அப்படின்னா பெங்சாங் ஸ்பேஸ் லான்ச் சென்டர் ஆன் தி சதர்ன் ஐலாண்ட் ஆஃப் ஹெய்னான். ஸோ இந்த ப்ரொவைன்ஸில் இருந்து தான் இது வந்துட்டு லான்ச் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஒரு சாங்கி 6 மூணுக்கு ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 53 நாட்கள் வந்து ஆயிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஆர்பிட்டர் இருக்குது, ஒரு ரிட்டர்னர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லேண்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அசெண்டர் இருக்குது. ஸோ இந்த லேண்டரில் வந்துட்டு மல்டிபிள் சென்சார்ஸ் இருக்குது. இட் ஆல்சோ ஹேஸ் மைக்ரோவேவ், லேசர், அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் இமேஜிங் சென்சார்ஸ். அண்ட் இந்த ஒரு ப்ரோப் வந்துட்டு எப்படி சாம்பிள்ஸை எடுக்கும் அப்படின்னா இது வந்துட்டு ட்ரில் மெத்தடாலஜி வந்துட்டு யூஸ் பண்ணும். ஸோ சப்சர்ஃபேஸ் சாம்பிளை கலெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரில்லிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணும். அதே மாதிரி இதனுடைய ரோபோட்டிக் ஆர்ம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாம்பிள்ஸை கிராப் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மெத்தடாலஜி இதில் வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then keep watching our channel. Thank you.